அந்த 6 விட்டு 6 வரைக்கும் நாங்க வெளியே நடமாட முடியாது. போனா உயிருக்கு கேரண்டி கிடையாது. யானையை வந்து அது டைமே கிடையாதுங்க. நாம வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பன்னி, யானை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்மளைய அழிக்குதுங்க. வெள்ளாமையில அழிக்குது. தென்னம்பிள்ளையில யானை பாத்துருக்கீங்க? பாத்துருக்கோம். இங்கே வந்திருக்கீங்களா? ஆமாங்க, இங்க வந்திருக்குது. போன மாசம் கூடங்க ஒருத்தர் அடிச்சிருச்சு, கொன்றுச்சு இல்லைங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல காரமடை தாலுகா ஒண்ணு இருக்குங்க. அந்த தாலுகாக்குள்ள மருதூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சின்னட்டியூர் ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க. என்னென்ன மாதிரியான விவசாய முறைகள் இருக்கு அப்படிங்கிறத ஐயா ஒருத்தர் இருக்காரு, விவசாயி. அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேரு, உங்களை பத்தி ஒரு அறிமுகம். வெள்ளிங்கிரிங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. நம்ம அப்பா காலத்துல இருந்து விவசாயம் தாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்து அதுல இருந்து நாங்க ஒரு பலன் அடைஞ்சது கிடையாது. எல்லாமே நட்டத்துல போயிட்டு இருக்குதுங்க. தக்காளி போன வருஷம் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுருந்தேங்க. ஒரு 5,000 நாற்று நட்டுருந்தேன். அதுக்கு கம்பி கட்டி எல்லாமே ஆள் கூலி எல்லாம் கொடுத்து ஒரு 40,000 ரூபா கிடைச்சதுங்க. மீதி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. விவசாயின்னு இன்னி எடுக்க போகிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஹைப்ரிட்டாக வந்ததுனால விவசாயி நாட்டு இது வந்து நம்மளுக்கு கை கூட மாட்டேங்குதுங்க. நஷ்டமாகவே போயிட்டு இருக்குது. அந்த ஹைப்ரிட் வந்து ஒரு ஒரு 2 வாரம் காய் வருதுங்க. 2 வாரம் காய் வந்ததுன்னா 10 பேர் வைக்கிற இடத்துல ஒரு 5 பேர் வச்சாக்கா ஒரு நல்ல ரேட்டு கிடைக்குது. அந்த 10 பேரும் வச்சதுன்னா தக்காளி வந்து டிப்பரு 26 கிலோங்க. 26 கிலோவுக்கு 250 ரூபா கிடைக்குது. 250 ரூபா வச்சு இந்த விவசாயி என்ன பண்ண முடியுங்க? கூலி கொடுக்க முடியுங்களா? கூலி வந்து இன்றைக்கி ஒரு லேடிஸுக்கு ஒரு கூலி வந்து 300 ரூபாய்ங்க. ஆம்பளைகளுக்கு 700 ரூபாய்ங்க. 700 ரூபா கொடுத்து நாற்று வாங்கி, உரம் வாங்கி, தண்ணி கட்டி, அதை டிராக்டரு ஒரு மணி நேரம் ஓட்டினா 1000 ரூபாய்ங்க. எல்லாம் விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு எதுவுமே பலன் இல்லைங்க. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி எதோ தொழில் மாற்றமாக பண்ணுனா எதோ விவசாயத்துகளுக்கு பொழப்புத்தானே பண்ணலாங்க, இல்லைன்னா பண்ண முடியாதுங்க. அது இப்போ தென்னை மரம் போட்டால் தென்னை மரத்தில் வண்டு இறங்குது. ஒரு சில டைமில் அது ரேட் இல்லாமல் போகுது. எதுவுமே நிரந்தரமான ரேட்டு இல்லைங்க. அப்போ இதில் வந்து பால் கறந்து ஊற்றினாலும் 30 ரூபா, 32 இந்த ரேட்டுக்கு தான் போகுதுங்க. விவசாயத்தில் மிளகாய் வச்சோம், அது சரியில்லைங்க. கத்திரிக்காய் துண்டு 150 ரூபா. இங்கேருந்து பொறிச்சு எடுத்துகிட்டு காரமடை கொண்டு போகிறோம்னா ஒரு வாடகை 40 ரூபாய்க்கு கொடுத்துங்க. ஒரு ஆள் கூலி. நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சோம்னாங்க காலையில் 7 மணி ஆயிடுதுங்க தோட்டம் வர்றப்போ. அப்படின்னு பார்த்தா ஏதோ கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. சரிங்கய்யா. நீங்கள் பசுமாடு எவ்வளோ வச்சுருக்கீங்க? பசுமாடு நம்மளது 6 மாடு இருக்குங்க. 6 மாடு. இந்த பசுமாடு வந்து எப்படிங்க? பால் வந்துட்டு நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறீங்களா, இல்லை நீங்களே கொண்டு போய் பால் கறந்து ஊற்றி பண்ணிருக்கீங்களா? பால் வந்துங்க நாங்கள் மாடு வச்சுருக்கிறோம். சொசைட்டிக்கு நாங்கள் கறந்து கொண்டு போய் ஊற்றிட்டு வர்றோம். எவ்வளோ லிட்டரு வருதுங்க பசுமாட்டுக்கு? ஒரு பசுமாட்டிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் வரைக்கும் வருதுங்க? பசுமாடு வந்துங்க ஒரு மாட்டுக்கு வந்து இந்த ஜெர்சி இதுக்கெல்லாம் சொல்கிறத வந்து அது நாங்கள் இந்த ஏரியாவில் வச்சு பயன்படுத்த முடியாதுங்க. பயன்படுத்தினோம்னா ஈட்டு அதிகம். அது ஏதோ பண்ணை மாதிரி வச்சு வளம் பண்ணலாம். விவசாயத்துக்குள்ளே வச்சு பண்ணையம் வைக்கிறதுன்னு சொன்னால் நாட்டு மாடு மாதிரி இந்த ஒரு காலேஜ் டைப்பில் வச்சு தான் பண்ணையம் பண்ண முடியுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 விட்டு கீழே தான். மேலே போச்சுன்னா பாயிண்ட் வராதுங்க. அதனால் எங்களுக்கு 4 3 7 கறக்குங்க. 7 கறக்குது. 4 மாடும் கறந்ததுன்னா என்ன வரப்போகுதுங்க? ஒரு வேலைக்கு வந்து ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு கறக்குங்க. ரொம்ப குறைவாக தான் வருங்க. அந்த அளவுக்கு வர்றதை மட்டும்தான் பாயிண்ட் வருதுங்க. இந்த ஜெர்சி இதுக்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம பார்க்குறோம்னா 10 விட்டு 15 கறக்குது. ஒரு 10 லிட்டரு ஒரு வேலைக்கு கறக்குது. ஒரு வேலையிலேருந்து ஒரு 7 கறக்குது. அப்படி கறந்ததுன்னா 10 7 17 லிட்டரு 20 லிட்டரு வரைக்கும் கறக்குதுன்னு சொன்னாங்க. கிராமத்தில் ஊருக்குள்ளே ஊற்றுற வெயிலுக்கு கட்டுப்படி ஆகும். சொசைட்டிக்கு ஊற்றணும்னாங்க 30 ரூபாய்க்கு கீழே தான் வருங்க. 30 ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மாட்டு தீவனம், குச்சி புண்ணாக்குங்க, இதுக்கெல்லாம் போட்டு தவிடு இதுக்கெல்லாம் பிடிச்சி எல்லாம் பண்ணி பார்க்குற போது அதில் கிலோவுக்கு இதில் 1 ரூபா ஏற்றுனாங்கன்னா மாட்டு தீவனத்தில் வந்து 2 ரூபா ஏற்றிக்கிறாங்க கிலோவுக்கு. நாங்கள் விவசாயி எப்படி முன்னேறதுங்க? முடியாது. அதனால் நாங்கள் எல்லாம் முடிஞ்ச வரையிலும் பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு இந்த விவசாயத்தையும் மாற்ற போகிறோம். எவ்வளவு நாளைக்கு நீங்கள் நஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க? புரியுதுங்க. நாளைக்கு சாப்பிட போகிற பொருளை நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எல்லாரும் உணர்ந்துக்கணும். ஒரு கம்பெனி வச்சுருக்கிறவங்களும் உணர்ந்துக்கணும். ஒரு டெம்போ லாரி இதுக்கெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிடைக்குது 2 ரூபா கிடைக்குது. 2 ரூபாய்னா அந்த பணம் வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 2000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அந்த 2000 ரூபாயும் நாம் சாப்பிட முடியாது.
தங்கத்தையே லட்சக்கணக்கில் 60,000 ரூபாய் 70,000 சொல்றீங்க. தங்கம் போட்டு தான் பார்க்க முடியும், இல்லாம பசி ஆத்த அது முடியும். என்னமோ உண்மைதான் சொல்றீங்க, 100ல ஒரு வார்த்தை. சரிங்களா? தங்கத்துக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம். அப்ப இருக்கப்பட்டவைய கிலோ கணக்குலயே எடுக்கிறாங்க. நாங்க என்னன்னு கேட்டா விவசாயம் பண்ணி பண்ணி நாங்க விதை முதல் கொண்டு நாங்க வாங்கி உரம் எல்லாம் போட்டாதான் அந்த பூமியில மறுபடியும் களை எடுக்கிறதுக்கு 100 நாள் வேலை கர்ற அந்த இதுக்கு போயிடுறாங்க. மற்றபடி நாங்க எதையுமே செய்ய முடியாது. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறோமா, செஞ்சா 2 ரூபா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுங்க. அதனால நாங்க பலன் அடையவே முடியாது. இப்போ டிராக்டர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. டிராக்டர் வந்து இப்போ மினி டிராக்டருங்களா பெரிய டிராக்டர் வச்சிருக்கீங்களா? பெரிய டிராக்டர் இருக்குதுங்க, மினி டிராக்டர் இருக்குதுங்க, டில்லர் இருக்குங்க. நம்மளோட சொந்த டிராக்டர். சொந்த டிராக்டர். ஓகே. இந்த டிராக்டரை வச்சு நீங்க என்னென்ன வேலைகள் நீங்க செய்யறீங்க? நாங்க வந்து விவசாயத்துக்குன்னே இந்த மாதிரி நாங்க சொந்த யூஸ்க்காக நாங்க வச்சிருக்கோம். நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னா 11 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க. 11 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு வட்டிக்கு கொடுத்துருந்தா 2 ரூபா வட்டி. புது டிராக்டர் வாங்குனீங்களா செகண்ட் ஹேண்டுங்களா? நாங்க புதுசா தான் வாங்கினோம். என்ன கம்பெனி? இது வந்து எம்எஃப் கம்பெனி. எம்எஃப். அப்ப அதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 11 லட்சம் ரூபாய் நாங்க முதலீடா போட்டிருக்கிறோம். விவசாயம் தான் பண்ண முடியும் எங்கனால. நாங்க ஆபீஸ் லெவல்ல போறதுக்கு எங்களுக்கு படிப்பு அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. விவசாயம் பண்ணி 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 எல்லாமே இதே மாதிரி ஓஞ்சிட்டோம். எப்படிங்க டிராக்டர் வச்சு வெளியே ஏதாவது தேவைப்பட்டா ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடைச்சா போவீங்க? அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? அதுக்கு சார்ஜ் வந்துங்க 850. 9 கொத்துக்கு வந்து 850, 5 கலப்பைக்கு 900, லொட்டா ஓட்டருக்கு 1100, 200 வாங்குறீங்க. அதாவது மேற்கொண்டு அதாவது விவசாயம்னா ஒரே விவசாயத்தை நம்பி இருக்க முடியாது. அதை வந்து தொன்று தட்டு பண்ணா உங்களுக்கு ஏதாவது சின்னதா ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானம் இருக்குது. ஓகே. இப்போ நம்மளுடைய இடம் எங்க அமைஞ்சிருக்குங்க? இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஊரு சின்னேட்டியூருங்க. சின்னேட்டியூருனால இந்த காரமடை பகுதியிலிருந்து மேற்கு பகுதியில ஃபுல்லாவே விவசாயம்னா எல்லாருமே விவசாயத்தில் இருக்கிறவிய எதுவுமே முன்னேற்றம் கிடையாது. எல்லாம் 2 கறவை வச்சுக்கிறாங்க, 2 தக்காளி நாத்து, கத்திரி நாத்து, இது மாதிரி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய தொகையெல்லாம் என்ன அப்படின்னா பார்க்க முடியாது. வருஷத்துல வந்து நான் மேக்சிமம் 1 லட்சம் ரூபா நான் மேற்கொண்டு மிச்சம் வச்சது கிடையாது. இங்க யானைகள் எல்லாம் வருங்களா? யானை வருது. எந்த டைம்ல எல்லாம் யானை வந்து அது டைமே கிடையாதுங்க. நாம வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பன்னி, யானை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்மளைய அழிக்குதுங்க. வெள்ளாமையில அழிக்குது. தென்னம்பிள்ளையில யானை பாத்துருக்கீங்க? நான் பாத்துருக்கேன். இங்கே வந்திருக்கீங்களா? ஆமாங்க, இங்க வந்திருக்குது. போன மாசம் கூடங்க ஒருத்தர் அடிச்சிருச்சு, கொன்றுச்சு இல்லைங்க. தாய்னூர். எந்த இடத்துல? அது தாய்னூருக்கு தெற்கு தோட்டம். அங்கதான் அடிச்சிருக்குது. அடிச்சு அவர் இறந்துட்டாரு. இறந்து ஒரு இதாயிருச்சுன்னு வைங்க. இனி என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 மணி 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமான இது கிடையாது. அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 24 மணி நேரத்துல நாங்க ஒரு 12 மணி நேரம் தான் நாங்க வெளியே எல்லாமே பயன்படுத்திக்கணும். அந்த 6 to 6 வரைக்கும் நாங்க வெளியே நடமாட முடியாது. இந்த ஏரியால எப்படி சொல்றீங்க? அப்ப மேல இருக்கிறவங்களோட நிலைமை? ஆமா, மேல இருக்கிற இன்னைக்கு எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாம் கீழ்பகுதிக்கு வந்துருச்சு. 6 to 6 நீங்க அது போனா உயிருக்கு கேரண்டி கிடையாது. இங்கே வெளியவே வர முடியாதுங்களா? இந்த ஏரியாவுக்குள்ள எல்லாரும் தோட்டத்தளவுக்கு 4 பேர் சேர்ந்து முடிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால இப்ப கத்துச்சு. என்னதுங்க? யானை இந்த ஏரியால இருக்குது. ஓ, இங்கே இருக்குது. கொஞ்சம் டேஞ்சர் தான் இந்த ஏரியா. டேஞ்சர். அப்ப நாம இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா போட்டா இப்போ யானை வந்துருச்சுன்னா ஃபாரஸ்ட்கார் வனத்துறை இதுக்கு போன் பண்ணோம்னா 2 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. நம்ம போன் பண்றோம், 2 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. 2 மணி நேரம் கழிச்சு வர்றதுக்குள்ள அதை 3/4 தட்டு சாப்பிடுறது. சாப்பிடுதா இல்லையா 4 உருப்படி பூந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு யானைக்கு வந்து 8 அடி அகலம் தேவைப்படுது. அது தும்பிக்கைய ஆட்டி கீட்டி 4 ஆனை பூந்ததுன்னா 4 8 எவ்வளவு ஆச்சுங்க. இப்படி போய் ஒரு 2 திரும்பினா அந்த விவசாயமே முடிஞ்சு போச்சு. அந்த விவசாயம் பண்ணி பண்ணி எல்லாருமே சரிஞ்சு போயிட்டாங்க. இந்த ரோடு எங்க போகுதுங்க? இது பில்லூர் டேம் வரைக்கும். பில்லூர் டேம் ரோடு? ஆனா அந்த ரோடுக்கு இந்த ரோடுக்கு சம்பந்தமே இல்லைங்களா? இல்ல, எல்லாம் ஒரே சம்மதம். அங்க தாய்னூர் போய் எல்லாம் கனெக்ஷன் ஜங்ஷன். ஒரு பதிவு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு உங்களுக்கு வந்து நான் வழங்கியிருக்கேங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.